எனக்கன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் தியானிக்கும்படியாக தேவன் அருளும் வசனம் ஏசாயா 66:13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஆமென். இன்றைய தியான வசனம் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட அன்புள்ள தகப்பன் என்பதை மிகவும் அழகாக வெளிப்படுத்துகிறது. ஒரு குழந்தை துன்பப்படும் போது அதன் தாய் அதை தனியாக விட்டு விடுவது இல்லை. குழந்தையை அணைத்து கொண்டு கண்ணீரை துடைத்து அன்பான வார்த்தைகளால் தேற்றுகிறாள். அதுபோலவே நாம் துன்பத்தில் இருக்கும்போது தேவன் நம்மை தனியாக விட்டு விடுவது இல்லை. சில நேரங்களில் நம்முடைய வேதனையை மற்றவர்களிடம் சொல்ல முடியாமல் இருக்கலாம். நம்முடைய கண்ணீரின் காரணத்தை யாரும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கலாம். ஆனால் நம்முடைய உள்ளத்தை முழுமையாக அறிந்த தேவன் நம்முடைய கண்ணீரையும் வேதனையையும் அறிந்திருக்கிறார். இந்த வசனத்தில் தேவன் நான் உங்களை தேற்றுவேன் என்று கூறுகிறார். மனிதர்கள் தரும் ஆறுதல் ஒரு அளவுக்குத்தான் இருக்கும். ஆனால் தேவன் தரும் ஆறுதல் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திற்கு சென்று சமாதானத்தை தருகிறது. எருசலேம் அந்த காலத்தில் தேவனுடைய ஜனங்களுக்கு நம்பிக்கையையும் மீட்பையும் குறிக்கும் இடமாக இருந்தது. ஆகவே துன்பத்திற்கு பிறகு தேவன் தம்முடைய ஜனங்களை மீண்டும் நிலை நிறுத்துவார் என்ற நம்பிக்கையையும் இந்த வசனம் கொடுக்கிறது. இன்று நீங்கள் கண்ணீரோடும் மனவேதனையோடும் தனிமையோடும் இருக்கிறீர்களா? கர்த்தர் என்னை மறந்துவிட்டார் என்று நினைக்க வேண்டாம். ஒரு தாய் தன் குழந்தையை தேற்றுவது போல தேவன் உங்களை தேற்ற விரும்புகிறார். ஆகையால் நம்முடைய பாரங்களை அவரிடம் ஒப்படைப்போம். நம்முடைய கண்ணீரை அவர் மகிழ்ச்சியாக மாற்றவும் நம்முடைய துக்கத்தை சமாதானமாக மாற்றவும் வல்லவர். கர்த்தர் என்னை தேற்றுவார், என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற விசுவாசத்தோடு இன்றைய நாளை துவக்குவோம். கர்த்தர் தாமே உங்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் தந்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.